அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும், நம்முடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டிய சில விஷயங்களையும், மன அழுத்தத்திலிருந்து மன நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய சில செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் அழகான முறையிலையும் தெளிவான முறையிலையும் மக்கள் பயன்படக்கூடிய வகையில் சொல்லக்கூடியதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. மனிதன் எதிலையெல்லாம் சஞ்சலம் அடைகிறானோ, எதிலையெல்லாம் ஏக்கம் அடைகிறானோ, எதனால் மனம் பதறுகிறதோ அந்த விஷயத்திற்கு அவனுக்கு அழகான, அவனுடைய உள்ளம் அமைதி பெறக்கூடிய வகையில் அவனுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மக்களிடத்துல, பொதுவாக எந்த மக்களிடத்திலுமே இது இல்லை, குறிப்பா இஸ்லாமிய மக்களிடத்துல இந்த பண்பு இருக்குதா? அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு நம்ம போதுமாக்கிக் கொள்வோம், அதை கொண்டு நம்ம திருப்தி அடைவோம், அதை கொண்டு நம்ம மகிழ்ச்சி சந்தோஷம் அடைவோம் என்ற எண்ணம் முஸ்லிம்களிடத்திலே இல்லை. இதனால் மனம் பதறியவர்களாக, அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக, அடுத்தவர்களை பார்த்து ஏங்கக்கூடியவர்களாக, அந்த மாதிரியான உலக விஷயங்களில், செல்வத்தில், பொருளாதாரத்தில் மற்றவர்களை விட நம்ம மேல வர வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளில் செல்லக்கூடியவர்களாக, அது தவறான வழியில் சென்று பொருள் ஈட்டி மன நிம்மதியை இழந்தவர்களாக, பொருள் ஈட்ட முடியாமல் அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு மனநோய்க்கு ஆட்பட்டவர்களாக இப்படி அதிகமான மக்கள்கள் இருக்கிறாங்க.
ஆனா இஸ்லாம் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், செல்வம் என்பது உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பது செல்வம் அல்ல, போதும் என்ற மனம்தான் சிறந்த செல்வம் என்று சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போதும் என்ற மனம்தான் சிறந்த செல்வம். அது மாதிரி ஒரு நபி தோழர் ஹக்கீம் ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உதவி கேட்கிறாங்க. அவங்க உதவியும் கொடுக்கறாங்க, மறுபடியும் தாங்கன்னு கேட்கிறாங்க, மறுபடியும் கொடுக்கறாங்க. அந்த ஹக்கீம் மறுபடியும் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், ஹக்கீமே, இந்த பொருளாதாரம் என்பது இனிமையானதும் பசுமையானதும். இது போதும் என்ற மனத்தோடு யார் அதை பெற்றுக் கொள்கிறார்களோ அதில் அவர்களுக்கு பரக்கத்து செய்யப்படும். அது திருப்தி இல்லாமல் ஏக்கத்தில் யார் அதை பெற்றுக் கொள்கிறார்களோ அது அவர்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, பரக்கத்து செய்யப்படாது. வயிறு நிறைய சாப்பிட்டும் சாப்பிடாதவனை போன்றவன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளே சில பேர் அப்படி இருக்காங்க, நல்லா சாப்பிடுவாங்க, என்ன திண்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்க்கிறோமா இல்லையா? அல்லது திண்டதின் மூலமாக என்ன உடலுக்கு அந்த வலு கிடைக்கணுமோ அது கிடைக்காது. இப்படி சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி செல்வம் என்பது பசுமையானதும் இனிமையானதும், எல்லாரு கண்ணையும் உறுத்தக்கூடியது, எல்லாருக்கும் தேவை உடையது. ஆனா அது என்னது, போதும் என்ற மனத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று போகக்கூடிய நேரத்தில் அதனால உங்களுக்கு என்ன செய்யாது, எந்த விதமான அருள் வளமும் பரக்கத்தும் கிடைக்காது, உங்களுடைய மனசும் திருப்தி அடையாது. வயிறு நிறைய சாப்பிட்டும் சாப்பிடாதவனை போன்றவன், திண்டும் பிரயோஜனம் இல்லை, வயிறு நிறைய சாப்பிட்டும் அதனால் கிடைக்க வேண்டிய பயன் கிடைக்காதவனை போன்றாவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மாதிரி உங்கள தோற்றத்திலேயோ செல்வத்திலேயோ ஒருவரை நீங்கள் கண்டால், உங்களை விட அழகானவராக சிறந்தவராக வலுவானவராக அப்படி ஒருத்தரை பார்க்கிறீங்க, அது மாதிரி செல்வத்தில் உங்களோட மேலோங்கி இருக்கக்கூடிய சிலரை பார்க்கிறீங்க, உங்க மனம் பதகிடக்கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றா, உங்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களை பாருங்கள், உங்கள் மனம் திருப்தி அடையுங்கிறாங்க. இன்னைக்குமே மனுஷன் மேற்பார்வை பார்க்கிறான், மேற்பார்வை பார்த்தா தடுக்கி கீழே விழுந்துருவான், தடுமாறி குழியில விழுந்துருவான். கீ பார்வை தான் பார்க்கணும், கீழே பூமியை பார்த்து நடந்தா தான் சரியான வழியை அடைய முடியுமே ஒழிய மேற்பார்வை பார்த்துக்கிட்டே போனான்னு வைங்க, குழியில விழுந்துருவான், குண்டு குடிக்கல விழுந்துருவான், கல்லு கிடக்கிறது முள்ளு கிடக்கிறது தெரியாம மாட்டிக்கிடுவான், பல கேடுகளும் பல இடைஞ்சல்களும் தான் வரும். அதனால மேற்பார்வை பார்க்கறதே முதல்ல மனுஷன் செய்யக்கூடாது. தனக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய லட்சம் லட்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான் என்றால் அவன் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவனை பார்த்து ஆசைப்படுறான், 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவனை பார்த்து ஆசைப்படுறான், அவன் பொறாமைப்படுகிறான், பேராசைப்படுகிறான். ஆனா அவனுக்கு கீழே 200 ரூபாய் சம்பாதிக்கிறவன் லட்சம் பேர் இருக்கிறான், 300 ரூபாய் சம்பாதிக்கிறவன் கோடி பேர் இருக்கிறான், அவனை பார்க்க மாட்டேங்கிறான். எதிர்த்தாப்புல ஒரு பெரிய வீடு இருக்கிறத பார்க்கிறான், இவன் குடிசையில இருக்கிறோம்னு நினைக்கிறான். ஆனா வீடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள், வாடகை வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், தெருவில் எத்தனை பேர் படுத்து கிடக்கிறார்கள், பிளாட்பாரத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இப்படியான மக்களை பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப எப்ப நம்ம மனம் அமைதி அடையும் சாந்தி அடையும் என்றால், நமக்கு மேல உள்ளவங்களை பார்த்தாலே நம்ம மனசு சாந்தி அடையாது. நமக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய நம்மை விட ரொம்ப கீழாக இருக்கிறாங்க பாருங்க, அழகுலையும் சரி அதே மாதிரி என்னது செல்வத்திலையும் சரி, கீழாக இருக்கக்கூடியவர்கள் லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்க பாருங்க, என்ன செய்யும், உங்கள் மனம் அமைதி அடையும், உங்கள் மனம் சாந்தி அடையும். ஆனா அந்த பொதுவாக அந்த மனுஷனை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தை மையமாக வச்சுதான் அவன் எல்லா கணக்குமே போடுறான். காசு பணம் இருந்தா பெரிய ஆளு, காசு பணம் இல்லை என்றால் மட்டமானவர்கள் அப்படிங்கிற லெவல்ல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல அழகான ஒருவர், அவர் வசதி படைத்தவர், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. வந்தா ரசூலுல்லாஹ் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எங்களில் அழகானவர், இவர் பரிந்துரை செய்தால் மீறப்படாது, இவர் பெண் கேட்டால் கண்டிப்பாக திருமணம் முடிச்சு வைப்பார், அப்படியாப்பட்ட ஒரு அந்தஸ்துல உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சஹாபி வராங்க, இவரை பத்தி, அவர் ஏழை சஹாபி, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் பெண் கேட்டா யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள், இவர் பரிந்துரை செய்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அப்படியான ஒருவர் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமி நிறைய பணக்காரர்கள் இருப்பதை விட இந்த மாதிரியா ஈமானோட அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஏழையாக வாழக்கூடியவர் சிறந்தவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப காசு பணம் என்பது பிரதானமே கிடையாது. காசு பணம் நமக்கு தேவை இருக்கிறது, தேவை கண்டிப்பாக தேவை. ஆனா நம்ம மக்கள் காசுக்காகவே வாழ்கிறார்கள்,
பணத்திற்காகவே வாழ்கிறார்கள், பணம் பணம் என்றே வாழ்கிறார்கள். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அழகான ஒரு விஷயத்தை சொல்றான். மனிதன் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான், அவன் காசு பணம் இருந்துச்சுன்னா அப்படியே என்ன செய்யறான், பெரிய மதிப்பு, பெரிய பந்தா, அல்லாஹ் என்ன கண்ணியமாக்கி வச்சிருக்கிறான், எனக்கு பெரிய அந்தஸ்தை தந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். காசு பணம் இல்லைன்னா அல்லாவே என்ன கேவலப்படுத்தினாங்க. ஆனா இதை பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்றான். அம்மல் இன்சான் இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஹமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இறைவன் அவனுக்கு செல்வத்தை வழங்கி அவனை சோதிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் இறைவன் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறான், என்னை நிம்மதியாக வைத்திருக்கிறான் என்று அவன் சொல்கிறான். அவனுக்கு நம்ம செல்வத்தை குறைத்து கொடுத்து அவனை நாம் சோதிக்கும் போது ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். அவன் அல்லாவே சொல்றான். ஆனா ரெண்டையுமே அல்லாஹ் சோதனை என்று சொல்றான். காசு பணத்தை அதிகமாக கொடுப்பதும் என்பது சோதனை, குறைத்து கொடுப்பதும் என்பது சோதனை. நம்ம காசு செல்வத்தை அதிகமாக கொடுத்து அவனை சோதிக்கும் பொழுது அவன் சோதனை என்பதை மறந்து விட்டு என் இறைவன் என்னை கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றான். குறைச்சு கொடுத்துட்டோம்னா அஹானன், என் இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். அப்ப மனுஷனுடைய பண்பாகவே இதை சொல்லப்படுது. அப்ப காசு பணத்தை தான் பெரிதாக பார்க்கிறார்களே ஒழிய அல்லாஹ் இதனை கொண்டு நம்மளை சோதிக்கிறான், இதனை கொண்டு நம்ம மறுமையில தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறோம் என்பதை அவன் சிந்திப்பதே இல்லை. என்ன சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்காரர்களை விட ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அது ஏழைங்க வெறும் ஏழையாக இருக்கிறது மட்டுமில்ல, ஈமான் இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்சணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அல்லாஹ்வை தொழுகணும், வணங்கணும். அப்படியாக இருந்து ஒருவர் ஏழையாக இருந்தால் பணக்காரர்கள் செல்வதற்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செஞ்சிருவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. 500 ஆண்டுகள் என்பது மறுமையினுடைய நாளில் ஒரு நாளில் பாதி. ஒரு நாள் நாம கணக்கிடக்கூடிய 1000 வருடங்கள் போன்றது. 500 வருடத்துக்கு ஒரு நாள்ல பாதிக்கு முன்னாடி போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு. அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏழையாக இருப்பது என்பது கேவலம் கிடையாது, ஏழையாக இருப்பது என்பது அவமானம் கிடையாது, தன்மானத்தோட இருக்கணும். பிச்சை எடுத்து விடாமல், அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு விடாமல், அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட்டு விடாமல், பேராசை கொள்ளாமல். இன்னும் நீங்க பாருங்க, நீங்க இந்த பேராசை கொள்வதின் விளைவாக, பொறாமை கொள்வதனுடைய விளைவாக மனுஷன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான், தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான், தன்னைத்தானே எனது இயக்கத்தின் காரணமாக மனநோய்க்கு ஆட்பட்டு விடுகிறான். அப்படி சம்பாதிக்கிறானா, அப்படி சம்பாதிக்கிறானா, இப்படி இருக்கிறானா, வீடு வாசல் வச்சிருக்கான, கார் வச்சிருக்கிறான, பங்களா வச்சிருக்கிறான, ஏசி வச்சிருக்கிறான, தோட்டம் தரவு வச்சிருக்கிறான என்று அவனை பார்த்து பொறாமப்பட்டு சம்பாதிக்கிறது இல்லை. அவனை எப்படியாவது என்ன செய்யணும், குழியில உழுக வச்சிடணும், அவனை எப்படியாவது மாட்டி விட்டுறணும், இன்கம் டாக்ஸுக்கு போனை போட்டு விட்டுறணும், ரைடு பண்ணி விட்டுறணும், இப்படி யோசிக்கிறான். அவன் சம்பாதிச்சு அழகான முறையில் அவன் சந்தோஷமா வாழ்றான். ஆனா இவன் என்ன செய்யறான், இல்லாதவன் அவனை பார்த்து பொறாமப்படுகிறான். பொறாமப்பட்டு எப்படி பொறாமப்படுறான் என்றால் அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிறனு, அவனுக்கு என்னது, அவனை ஒழிச்சிடனு, அவனுக்கு நோய் வந்துடனு, அவன் காசு அம்மட்டு அழிஞ்சு போயிடனு, வீடு இடிஞ்சு விழுந்துடனு. மனுஷனுடைய எண்ணம் அப்படி போகுது. நம்ம அல்லாஹ் நமக்கு தந்தா நம்மளும் அதை பெற்றுக் கொள்வோம், நாமும் உழைப்போம், நாமும் சம்பாதிப்போம், அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை போதும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இல்ல. அப்ப இந்த பொறாமையின் காரணமாக அடுத்தவனை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செயல்படுறாங்க. இல்லாட்டி என்ன செய்யறாங்க, நம்மளும் அவனை மாதிரி முன்னேறி காட்டணும் என்பதற்காக தவறான வழி, ஹராமான வழியில், மார்க்கம் தடுத்த வழியில் சம்பாதிக்கணும். எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்கணும், சம்பாதிச்சு வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. இதற்காக மார்க்க வரம்புகளை எல்லாம் மீறி, மார்க்கம் சொன்ன சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி, எதை இறைவன் ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த ஹராம்ல விழுந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியை நம்ம பார்க்கிறோம். அதுபோக ஒண்ணும் இல்லை என்றா ஏங்கி ஏங்கி என்ன செஞ்சிடறான், மூளை குழம்பி போயிடுறான். அப்ப மனுஷனுக்கு அந்த எண்ணம் என்பது அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுவது, அடுத்தவனை பார்த்து பேராசைப்படுவது. இது ஆணுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்கள் இடத்துல ரொம்ப அதிகமா இருக்குது. ஆண்களுக்கு இருக்கிறது. ஆனா பொதுவாகவே ஆதமுடைய மனிதன் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், தங்கத்தால் ஆன ஒரு நீரோடை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டோம், அவனுக்கு என்னது எடுத்து ஒரு டம்ளர்ல பிடிச்சி உள்ள வச்சிட்டோம்னா தங்க கட்டி. நீ தங்கத்துடைய மதிப்பு தெரியுமா இல்லையா? 8 கிராம் கொண்ட ஒரு பவுன் என்பது நெருக்கி 1 லட்சம் ரூபாய் செய்கூலி சேதாரத்தோட இப்படி ஒரு டம்ளர்ல பிடிச்சி வச்சிடுறோம். வச்சா ஒரு தங்க கட்டியா வந்துடும். ஒரு டம்ளர்ல உள்ளது எத்தனை கிலோ இருக்கு, எத்தனை கிலோ இருக்கு, ஒரு சட்டியில பிடிச்சி வச்சிடறோம். பிடிச்சி வச்சா தங்க கட்டியா போயிருது. 6 மாறி ஓடுது. ஒண்ணு தான் நீ வச்சுக்கண்டு கொடுத்தோம் என்றாலும் அவன் இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிமானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லிட்டு சொல்றாங்க, அவன் வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. கபூர்ல வச்சு மண்ணள்ளி போடுறவன்
அப்பதான் அவன் ஆசை அடங்குமே ஒழிய அதை தவிர செல்வம் வேணும் 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 வேணும். நீங்க நல்லா பார்க்கலாம், நீங்க உலக கோடீஸ்வரனா இருப்பான், உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரனா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மேல பணக்கார எவன் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அவன் போதும் என்ற மனம் இருக்குமா? இனிமே நமக்கு செல்வ தேவையில்லை, நம்ம தான் நம்பர் 1 இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வருமாண்டா? வராது. நம்ம வாழ்ற உடைக்கு நம்மளை எவனும் மிஞ்சக்கூடாது, நம்மளுக்கு மேல எவனும் வந்துடக்கூடாதுன்னு இன்னும் தேடுவான். இந்த காசு பணத்தை பொறுத்தளவுக்கு அதுக்கு எண்டே கிடையாது. நம்மளா நம்ம உள்ளத்தால் அதை கட்டுப்படுத்தி கொண்டாலும் நம்மளுடைய உள்ளத்தால் அது போதும் என்ற மனதிற்கு கொண்டு வரவில்லை என்றால் அது எவ்வளவுதான் இருந்தாலும் பத்தாது. இப்ப சாப்பாடுங்கிற ஒரு அளவு தானே, வயிறு தாங்குற வரைக்கும் சாப்பிடுவோம். பிரியாணிண்டா ஒரு பிளேட் சாப்பிட்டுருவோம், பழைய சோறுண்டா ஒரு பிளேட் சாப்பிடுறோம், பிரியாணிண்டா கூட ஒரு பிளேட் சாப்பிடுவோம். 5 பிளேட் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஒருத்தனுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறோம், போதும்பானா? இன்னொரு 50,000 ரூபாய் தாங்க. போதும்பானா? இல்ல இன்னொரு 1 லட்சம் ரூபாய் தாங்க. போதும்பானா? இல்ல 2 கோடி ரூபாய் தாங்க. போதும்பானா? போதும். இந்த காசு செல்வம் இருக்கு, அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது பசுமையானதும் இனிமையானதும். அதை போதும் என்ற மனதோடு நீ பெற்றுக்கொண்டால் தான் அதுல உனக்கு அருள் செய்யப்படும், பரக்காத்து செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்றால் மனிதன் இந்த காசு பணத்துல ரொம்ப மோகம் கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பயந்த விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய சமுதாயத்தில் வறுமையை கண்டு நான் பயப்படவே கிடையாது. அவங்க வறுமையில் இருக்கும் பொழுது தடுமாறி விடுவார்கள், தடம் புரண்டு விடுவார்கள், நரகத்திற்குரியவர்களாக மாறி விடுவார்கள் என்று நான் அஞ்சவில்லை. முந்தைய சமுதாயத்திற்கு கொட்டி கொடுக்கப்பட்டது மாதிரி செல்வம் என்னுடைய சமுதாயத்திற்கும் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதன் காரணமாக அழிந்தது போன்று இவர்களும் அழிந்து விடுவார்களோ, அதுல மூழ்கியது மாதிரி இவர்களும் மூழ்கி விடுவார்களோ, காசு பணம் என்று அலைந்தது மாதிரி இவர்களும் அலைந்து விடுவார்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். இப்ப வறுமையை கண்டு ரசூலுல்லாஹ் பயப்படவே இல்லை, வறுமையிலையும் செம்மையா வாழ்ந்துருவாங்க. ஆனா காசு பணம் அதிகமா இருக்கக்கூடியவங்க நீங்க பாருங்க, நீங்க அவனுக்கு என்று ஒரு தனி திமிர் இருக்கும், அவனுக்கு என்று ஒரு தனி கெத்து இருக்கும், தனி பந்தா காட்டுவான், தன்னை மற்றவர்களை விட அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்வான். அதுக்கு பிச்சைக்கார வேஷம் போடக்கூடாது. காசு பணம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல நீட்டா இருக்கலாம், அதுல தப்பு கிடையாது. பெருமை பிடிச்சவர்களா இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் என்ன செய்யும், நம்மளுக்கு இந்த மனசே வரும். இன்னைக்கு நம்ம ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கணுங்கிற எண்ணத்திற்கு நீங்க வந்து விட்டீர்களே, ஆனால் அதிகமா தேடணுங்கிற எண்ணம் குறைஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு தந்ததுலன்னு செலவழிப்போம், நல்வழியில செலவழிப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்போம், ஏழை எளியவர்களுக்கு உதவுவோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் வருவீர்களே, ஆனால் அந்த காசு பணம் உங்களை வீழ்த்தாது. சேர்க்கணும் 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 என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன செஞ்சேன், உங்களை ஒரு மாதிரியான மனக்கோளாறுல கொண்டு போய் விட்டுரும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் கூட மரணிக்கிற வரைக்கும் காசு பணத்தை தேடுவது என்பது அவனுக்கு இந்த உலகத்தை கவனத்தை திசை திருப்பி விட்டது, மறுமையினுடைய சிந்தனையை அவனுக்கு மாற்றி விட்டது. நீங்க நல்லா பாருங்க, காசு காசுன்னு அலையக்கூடியவன் இறைவனை வணங்க மாட்டான், தொழுக மாட்டான், நல்லறங்களில் ஈடுபட மாட்டான். எப்ப பார்த்தாலும் காசு. ஒரு அரை மணி நேரம் ஒருத்தன் பேசி கேட்கும் போது சொல்லுவான், இந்த அரை மணி நேரத்தை கழிச்சிருந்தனாக்கா நான் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், இப்படி பேசுவாங்க. காசு காசு என்று அலையக்கூடியவர்களுக்கு மரணத்தை மண்ணறை தான் என்ன செய்யும், அவர்களுக்கு தீர்வாக அமையும் என்று சொல்றாங்க. இதுல பெண்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இதுல ரொம்ப இன்னும் உச்சகட்டமா இருக்கிறாங்க. அவங்க உழைக்கிறது இல்லை, பெண்கள் நம்ம பகுதியில் அதிகமா என்ன செய்யறது இல்லை, உழைக்கிறது இல்லை. கணவனுடைய வருமானம் தான், கணவன் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வச்சுதான் பெண்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதான் நல்லதும் கூட. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சம்பாதிக்க போறோம் போய் நசமா போய் கொண்டிருக்கிறார்கள், பார்க்கலாமா இல்லையா? பிள்ளைகள் தருதலையாக வளர்கிறார்கள், 2 பேர் வேலைக்கு போயிட்டு என்னது வாழ்க்கையில ஒரு எந்த நிம்மதியும் சந்தோஷமும் கிடையாது, மன முறிவுகள் அதிகமாக ஏற்படுது. இப்படி அது ஒரு தனியா போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு ஆண்களுடைய சம்பாத்தியத்துல தான் பெண்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதான் மார்க்கம் சொல்லுது, நீங்க உழைக்கிறீர்கள், அவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லுது. ஆனா இந்த பெண்கள் கணவன் தானே சம்பாதிச்சு தாரான் என்று பார்க்காமல் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர் இருக்கா இல்லையா, கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கா இல்லையா, கணவனை வச்சு கசக்கி பிழிகிறது இருக்கா இல்லையா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதுல யாரு விதிவிலக்கு கிடையாது, எல்லா குடும்பத்திலையும் சர்வ சாதாரணமா நடக்குது. பெண்களிடத்தில் இந்த எண்ணம் வரணும், ஆண்களிடத்தில் இந்த எண்ணம் வர்றதை விட பெண்களிடத்தில் அந்த எண்ணம் வறுமையானால் போதும் என்ற அந்த எண்ணம், திருப்தியான எண்ணம், நமக்கு கீழே 1,00,000 பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணம், நம்ம என்னது மேல பார்க்கிறதை விட கீழே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து விடுமையானால் அதிகமான ஆண்கள் தப்பிச்சுக்கிறவங்க. பாவம் செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் பண்ண மாட்டாங்க, தவறான வழியில சம்பாதிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா இதையெல்லாம் செய்வதற்கு தூண்டுகோலாகவும் ஊன்றுகோலாகவும் இருக்கிறது யார் என்றால்
அதிகமான பெண்கள் தான். கணவனுடைய வருமானத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ளாமல் அடுத்த வீட்டை பார்க்கிறது, எடுத்த வீட்டை பார்க்கிறது, டிவியை பார்த்தாலும் பெண்ணை பார்க்கிறது கிடையாது. அவ உடுத்திருக்கிற சேலையை பார்க்கிறது, அவ காதுல போட்டிருக்கிற கம்மலை பார்க்கிறது, கழுத்துல போட்டிருக்கிற சங்கிலியை பார்க்கிறது, கையில போட்டிருக்கக்கூடிய காப்பு, இதைத்தான் பெண்கள் பார்க்கறாங்க. இதை பார்த்துட்டு அது மாதிரி வேணும், அவங்க வீட்டுல ஏசி வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டுல ஏசி வச்சே ஆகணும், அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் வச்சே ஆகணும், அவங்க வீட்டுல டிவி வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டுல டிவி வாங்கியே ஆகணும் என்று அடம் பிடிப்பதன் காரணமா அவனுடைய வருமானம் சாப்பாடுக்கு தான் சரியா வரும். அவனுடைய வருமானம், கணவனுடைய வருமானம் அந்த சாப்பாட்டுக்கு தான் சரியா வரும் என்ற நிலையிலையும் பெண்கள் கடன் வாங்க வைக்கிறார்கள், வட்டிக்கு வாங்க வைக்கிறார்கள், கந்து வட்டிக்கு வாங்க வைக்கிறார்கள், அதுபோக ஏமாத்த சொல்றார்கள். இவர்கள் சொல்லவில்லை என்றாலும் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் தவறான வழியில செல்றான். எந்த வழியில காசு வந்தாலும் பிரச்சனை இல்லை, எவனை ஏமாத்தினாலும் பிரச்சனை இல்லை, எவன் தாலியை அறுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதனாலதான் பல இடங்கள்ல பல விபரீதமான செயல்கள், பல கொடூரமான செயல்கள் நடப்பதற்கெல்லாம் இந்த மாதிரியான பெண்கள் தான் காரணம். இந்த பெண்கள் இந்த போதும் என்ற மனம் பெண்களுக்கு வந்து விடுமையானால் பிரச்சனையே இருக்காது. ஆனா பெண்கள் அப்படி திருப்தி அடைகிறாங்களா? திருப்தி அடையக்கூடியவர்களா இருக்கிறார்களா? கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய சண்டைகள்ல 95 விதமான சண்டை பொருளாதார விஷயமாகத்தான், பண விஷயமாகத்தான், காசு விஷயமாகத்தான், செல்வ விஷயமாகத்தான், நகை விஷயமாகத்தான். அவனை பாரு எப்படி சம்பாதிக்கிறான், முடிஞ்சு போச்சு. அவன் சம்பாதிக்கிறான், நல்லா அவனை கொடுத்துருக்க. எல்லாரும் ஒரே மாதிரி கொடுப்பாங்களா? நம்ம சொன்னா ஒத்துக்குவாளா? அவளை பாரு எப்படி அழகா இருக்கிறா, நீ எப்படி அப்படி ஒத்துக்குவாங்களா? அவனை பாரு எப்படி சம்பாதிக்கிறான், அவனை பாரு கார் வாங்கிட்டான், அவனை பாரு வீடு வாங்கிட்டான், அவன் பிள்ளைய பாரு அல் கலாம்ல படிக்கிறான், இப்படிலாம் போயிடுச்சு. அல் கலாம்ல படிச்சா பெரிய அல் கலாம் ஆயிடுவாங்களா? அப்துல் கலாமா மாறிடுவாங்களா? அல் கலாம்ல படிச்சா அப்துல் கலாம் ஆயிடுவா நம்மால் நினைக்கிறான். அப்ப என்ன ஓடிக்கொண்டிருக்கு, என்ன ஓட்டம்? அடுத்தவனை பார்க்கிறது, அடுத்த வீட்டை பார்க்கிறது. அவன் வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, அவன் வீட்டுக்குள்ள 1000 சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஆனா இவன் எதைத்தான் பார்க்கறான்? அவன் வெளிப்படையில் அவன் தோற்றத்தை பார்க்கறான். அவனுக்கு இருக்கிற நோய் நொடிகள் இவனுக்கு தெரியாது. அவன் வாங்குற சம்பளத்துல, அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல முக்காவாசிய நோய்க்கு செலவழிப்பான். அதுபோல் உப்பு போட்டு சோறு திங்க முடியாது, இப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருப்பான். சீனி போட்டு டீ குடிக்க முடியாது, சுகர் நோய் வந்திருக்கு. இவங்களுக்கு அது தெரியாது. அவன் வீட்டை பாரு இப்படி இருக்கு, அட வீடு அப்படி வந்துட்டு போகுது. மனுஷனுக்கு தேவையானது வாய்க்கு ருசியான சாப்பாடு தானே. என்னதான் காசு பணம் இருக்கட்டுமுங்க, எதுக்கு என்ன காசு பணம் எதுக்கு? உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு தான் பிரதானம். உணவுக்கு தானே சம்பாத்தியம். இப்ப மனுஷனை பொறுத்தளவுக்கு இந்த காசு பசியே இல்லை, சாப்பாடே தேவையில்லை. காசு பணத்தை வச்சு என்ன செஞ்சிருவ நீ? என்ன செய்ய முடியும்? காசு பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? நகையா போட்டுட்டா பெரிய பந்தாவா போயிருமா? வீடு வாசல் கட்டிட்டா பெரிய இதா போயிருமா? எல்லாமே இந்த கால் வயிறு கஞ்சி தான். அது கொஞ்சம் ருசியா சாப்பிடணும், நல்லா வக்கனையா சாப்பிடணும்னு விரும்புறோம். அதை தாண்டி காசு பணத்துல என்ன இருக்குது? ஒழுகாத ஒரு குச்சு, மழையில இருந்து காப்பாற்றுவதற்கு, வெயில இருந்து காப்பாற்றுவதற்கு, வெயில் காலங்கள்ல என்னது கொஞ்சம் குளுமையாக இருப்பதற்கு அந்த மாதிரி ஒரு இடமா இருந்தா போதும் தானே. இப்ப இதை தாண்டி மனிதன் ஆசைப்படுகிறான் என்றால் அவனுக்கு பேராசை. அல்லாஹ் தருவான தந்தானையானால் யாரால பெற்றுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு செல்வங்களும் அவ்வளவு பாக்கியங்களும் அவ்வளவு வசப்படுத்தி கொடுத்திருந்தும் கூட அவங்க சொன்ன சொல்லி என்ன தெரியுமா? என் இறைவன், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்று சோதிப்பதற்காகத்தான் இது இறைவன் தந்திருக்கிறான். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் இறைவன் எனக்கு தந்த அருள். என்னுடைய உழைப்புல உள்ளது கிடையாது, என்னுடைய சுயத்துல உள்ளது கிடையாது, நானா உண்டாக்கியது கிடையாது, என் இறைவன் தந்தது. அப்ப இப்படி யாராவது என்றாங்களா? அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் ரிஸ்க பங்கிட்டு கொடுத்திருக்கிறான். அவன் கொடுத்ததை எவன் போதும் என்று கருதி அதன் அடிப்படையில் செயல்படுறானோ அது அவனுக்கு விசாலமாக்கப்படும், அதில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். அது போதாது என்று எவன் கருதுகிறானோ அவனுக்கு பத்தாமே போயிடும், அதுல பரக்கத்து செய்யப்படாது. நீங்க நல்லா பாருங்க, காசு காசுன்னு அலைஞ்சு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவன் நிம்மதியை தேடுவானான்னு தேட மாட்டான். ஒரு கட்டத்தில் என்னது, இவன் காசு நம்மளை பாதுகாக்கும் நினைப்பான். ஒரு கட்டம் தாண்டிட்டு காசை இவன் பாதுகாக்கணும். ரைடு வந்துருமோ, அவன் வந்துருவானோ, ஆடிட்டிங் பண்ணி கணக்கு காட்டணுமே, அது செய்யணுமே, இது செய்யணுமே, இவனா போட்டு விட்டுருவானோ, தூக்கமே இருக்காது. ஒரு கட்டத்தில் காசு நம்மளை காப்பாத்து, ஒரு நோய் வந்துட காசை வச்சு காப்பாத்திக்கிறலாம் என்று சொல்லி காசு காசுன்னு அலையக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தை தாண்டி விட்டார்கள். ஆனா பணத்தை இவன் காப்பாற்றுற அளவுக்கு போயிடும்.
இவன் எப்படிதான் காப்பாத்துறது? இப்ப கருப்பு பணம் நம்மள்ட்ட ஒரு தொகை இருக்கிறது, இது எப்படி காப்பாத்துறது? இது எப்படி கள்ள கணக்கு காட்டுறது? எப்படி இது ஆடிட்டிங் பண்ணி அரசாங்கத்தை ஏமாத்துறது? இப்படிங்கிற லெவலுக்கு போயிருவான். உச்சகட்டமா போய் ஒரு ரைடு வந்தானக்கு ஒண்ணுமில்லாம போயிடும். பாக்குறோமா இல்லையா? ரைடு உள்ள நுழைஞ்சுட்டாங்கன்னு வைங்க, டோட்டலா தொடச்சு வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது. காசு பணம் என்பது வரும் போகும், அது எவனுக்கும் சொந்தமானது கிடையாது. அல்லாஹ் கீழே இருக்கிறவனை மேல கொண்டு வருவான், மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வருவான். இது நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். தில்கல் ஐயாமு நுதாபிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில நாம் கால சக்கரத்தை மாறி மாறி நம்ம சுழல விட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம். போன ஜெனரேஷன்ல பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தவர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒண்ணுமில்லாமல் இருக்கிறார்கள். போன ஜெனரேஷன்ல ஒண்ணுமில்லாமல் இருந்தவர்கள், கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள், தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தவர்கள் இன்னைக்கு மாட மாளிகையில் இருக்கிறாங்க, வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? இது சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனா நம்ம சுத்திடக்கூடாது. காசு பணம் சுத்திக்கிட்டே வருதுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சுத்திடக்கூடாது, நம்ம ஆடிடக்கூடாது. நம்ம நிதானமாக இருக்கணும். அல்லாஹ் தந்தது, அதை தந்தது நமக்கு மட்டும் தந்தது கிடையாது. காசு பணம் இருக்கக்கூடியவங்க நினைக்கணும், இந்த சம்பாத்தியம் என்பது அல்லாஹ் நமக்காக அனைத்தும் தந்தது கிடையாது. ஏழை எளியவர்களுக்கும் அதில் இருக்கு பங்கு இருக்கிறது, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த ஆணவம் திமிரு வராது. என்ன சொல்ல போனா, மார்க்கத்தில் என்பது பொறாமை என்பது கூடாது, அது பாவம். அது மறுமையிலே கபரிலேயே என்ன செய்யப்படும், அது சம்பந்தமாக தண்டிக்கப்படும் என்றெல்லாம் இருக்கிறது. கோல் சொல்றது, பொறாமை கொள்றது, இதெல்லாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்துல பொறாமப்படலாம்ங்கறாங்க. ஆனா நம்ம அந்த ரெண்டுலையும் பொறாமப்படுறது கிடையாது. மார்க்கமே அனுமதிச்ச பொறாமை என்பது ரெண்டு, அதுல பொறாமப்படுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பொறாமப்படுறோமாண்டா கிடையாது. எதுல? அல்லாஹ் ஒருவருக்கு கல்வியை வழங்கி இருக்கிறான், நல்ல மார்க்க கல்வியை வழங்கி அவர் மக்களுக்கு என்ன செய்ய பிரச்சாரம் பண்றாரு, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறாரு, உபதேசங்கள் பண்றாரு, மக்களை நல்லதை நோக்கி அழைக்கிறாரு. இந்த மாதிரியாக இருக்கிறாரா இல்லையா? எல்லாம் அது மாதிரி எனக்கும் தா, அவருக்கு வழங்கின மாதிரி கல்வி எனக்கும் தா, நானும் அதை மாதிரி செய்யறேன், நானும் அதை விட சிறப்பா செய்யறேன் என்று பொறாமப்படலாம். இப்படி அல்லாஹ் கல்வியை கொடுத்து இவ்வளவு அறிவோட இருக்கிறானே, அல்லாஹ் எனக்கு அந்த அறிவை தந்த நானும் நல்லது செய்வேனே, அப்படி நம்ம பொறாமப்படுறோமா? இல்ல. செல்வத்தை அல்லாஹ் ஒவ்வொருத்தனுக்கு கொடுத்திருக்கிறான், அவன் செல்வத்தை நல்ல வழியில செலவழிக்கிறான், தான தர்மங்கள் பண்றான், கேட்டு வரக்கூடிய இல்லாதவர்களுக்கு உதவுறான், குமர்களுக்கு உதவுறான், பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் எதிர்ந்து வந்தாலும் சரி நன்மையான விஷயங்கள் அனைத்திற்கும் அவன் உதவி செய்யறான். இவனை பார்த்து நம்ம பொறாமப்பட்டிருக்கிறோமா? அல்லாஹ் எனக்கும் இந்த மாதிரி தந்தால் நான் அப்படி செய்வேன்னு பொறாமப்பட்டிருக்கிறோமா? இல்ல. அவனை எப்படிடா வீழ்த்தணும்னு பொறாமப்பட்டிருப்போம். ஒரு அறிவாளியை பார்த்தோம்டா, அறிஞனை பார்த்தோம்டா, இவனை எப்படி மட்டம் தட்டுறது, இவனுக்கு எந்த ஒரு கேள்வியை கேட்டா இவனை இல்லாமாக்குறது, இவனை எப்படி மடக்கிறது, அப்படி பார்த்திருப்போமே ஒழிய, அது மாதிரி ஒரு செல்வந்தனை எப்படி மாட்டி விடுறது, எப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கி விடுறது, அவனுக்கு எப்படி இழப்பை ஏற்படுத்துறது, இப்படித்தான் நம்ம யோசிச்சிருப்போமே ஒழிய, அவனை மாதிரி நாம் ஆக வேண்டும், அவன் செய்வதை விட சிறப்பாக நான் செய்வேன் என்று நம்ம பொறாமப்பட்டது கிடையாது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனத்தை, பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் அதுல பரக்கத்து செய்யவில்லை என்றால், கொஞ்சமா இருக்கட்டும் நிறைய இருக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பரக்கத்து மட்டும் அதுல இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அவனுக்கு 400 ரூபாய் செலவழிக்கிறது 100 ரூபாய் மிச்சமாகுது. மாசத்துக்கு எவ்வளவு மிச்சமாகுது? 3000 ரூபாய் மிச்சமாகுது. இன்னும் ஒருத்தன் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்ப மாசம் எவ்வளவு ஆச்சு? 60000 ரூபாய் ஆச்சு. ஆனா அவனுக்கு மிச்சமாகிறது என்ன? மிச்சமாகுதுண்டா 5000 ரூபாய் கடன் ஆகுது. 60000 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு மாசம் முடிஞ்சவன கணக்கு பார்த்தா 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன் 100 ரூபாய் மிச்சம் பண்ணி 3000 ரூபாய், 1500 ரூபாய், 15000 ரூபாய் வருகிறது. அவன் 12000 ரூபாய்க்குள்ளே அவன் தேவையை முடிச்சுட்டான். அவனுக்கு 4 பிள்ளைய இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைய இருக்குது. அதே மாதிரி அவனுக்கு 60000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 4 பிள்ளைய இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைய இருக்குது. அவன் செலவழிக்கிறது 65000, அவனுடைய வருமானம் என்பது 60000, இவன் சம்பாதிக்கிறது என்பது 500 ரூபாய், அவனுக்கு செலவு என்பது 400. அப்ப மிச்சம் 3000 ரூபாய் மிஞ்சி. இவனுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறதா? 60000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குதா? பரக்கத்து என்பது அதிகம் கொஞ்சம்ங்கிறத பொறுத்து கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நாடுறானோ அவனுக்கு அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான். இது யாருக்கு செய்வான்? ஹலாலான வழியில சம்பாதிக்கிறது, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தின் மீது மோகம் கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளாமல் இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் என்னுடைய ஹலாலான வருமானத்தில் அல்லாஹ் நீ பரக்கத்து செய் என்று எவன் கேட்கிறானோ
அவனுக்கு பரக்கத்து வழங்கப்படும். இதை நம்ம கண் முன்னாடி நம்ம சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நம்ம செயல்படுத்துறது கிடையாது. காசு காசுன்னு தான் அலைகிறோம். நீ நல்லா பாருங்க, நம்ம சமுதாயத்துல ஒருவர் சம்பாதிச்சு அனைவருடைய தேவைகள் நிறைவேறுகிறது. இது அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. ஆனா நம்ம சமுதாயம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. நீங்க பிற சமுதாயங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 5 பேரும் சம்பாதித்து ஒண்ணுமில்லாம இருக்கிறாங்க. நம்மால ஒரு ஆள் சம்பாதிச்சு 5 பேரும் உண்டது போக தின்றது போக மேமிச்சமா செலவழிச்சது போக ஊடு கட்டினது போக கை நிறைய நகை போட்டது போக பேங்க் பேலன்ஸும் இருக்கிறது. ஆனா அவன் 5 பேர் சம்பாதிக்கிறான், குடிசையில இருக்கிறான், கூரை வீட்டுல இருக்கிறான், சைக்கிள்ல போறான், நடந்து போறான், இவன் கார்ல போறான். எதுல பரக்கத்து இருக்கு? ஒருவன் சம்பாதிச்சு அனைவருடைய தேவையை நிறைவேறதுல பரக்கத்து இருக்கிறதா? 5 பேர் சம்பாதிச்சு பத்தாமல் இருக்கிறதுல பரக்கத்து இருக்கிறதா? அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை யாரும் பயன்படுத்துவதில்லை. கொஞ்சமா கிடைத்தாலும் அதுல எங்களுடைய தேவைகள் நிறைவேறணும், நம்மளுடைய மனசு நிறைவடையணும், நம்மளுடைய பசி போகணும், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இதானே மனுஷனுக்கு தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் முதியவனாக பெரியவனாக அவனுக்கு 2 ஆசைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒன்னு பொருளாதாரத்தின் மேல் உள்ள ஆசை, இன்னொன்னு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. அவன் பெரிய ஆளாக இவனுக்கு இந்த 2 ஆசை சேர்ந்தே வருது. ஒன்னு காசு பணம் அப்படிங்கிற ஒரு ஆசை, சாவக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை. இது 2ம் அவனுக்கு சேர்ந்தே வருகிறது. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களை விட இந்த வயதானவர்கள் தான் என்னது காசு அப்படி அலையக்கூடியவர்களை பார்க்கிறோம். காசு இல்லையே பணம் இல்லையே அப்படின்னு. அதுபோக அந்த காசு சம்பாதிப்பதற்காக இளமையை இழந்தவர்கள், வாழ்க்கையை துளைத்தவர்கள், சந்தோஷத்தை இழந்தவர்கள் காசு என்று அலைந்ததற்காக கடைசியில சீக்காளியாகி மொத்த சம்பாத்தியத்தையும் செலவழிக்கக்கூடிய நிலைமைக்கு போறாங்களா இல்லையா? காசுன்னு அலைஞ்சு ஒரு கட்டத்தில் சேர்த்து எல்லாம் செஞ்சு, ஆனா இவங்க மனைவியோட சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க, பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் செய்யற சேட்டைகளை பார்த்திருக்க மாட்டாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, பிள்ளைகளோட கொஞ்சி விளையாடி இருக்க மாட்டார்கள், மனைவியோட சந்தோஷமாக முழுமையாக இருந்திருக்க மாட்டார்கள். 2 வருஷம் வெளிநாட்டுல இருந்து விட்டு 2 மாசம் ஊர்ல இருப்பான். கிட்டத்தட்ட திருமணம் முடிச்சு 40 வருஷத்துல 10 சவறு செஞ்சிருப்பான். பைத்து 20 மாசம் மனைவியோட 20 மாசம் வாழ்ந்திருக்கிறான். 20 வருஷத்துல 20 மாசம்ங்கிறது என்ன கணக்கு? இதுல புள்ள பெருசாலா 20 வயசுல புள்ள பெரிய ஆளா போயிருவான். இவன் மனைவியோட என்ன வாழ்க்கை வாழ்ந்தான், சொந்த பந்தங்களோட என்ன வாழ்க்கை வாழ்ந்தான், பிள்ளைகளோட என்ன வாழ்க்கை வாழ்ந்தான், காசு பணம் என்று கிடந்து விட்டு கடைசியில இருக்கிற நோயெல்லாம் பெற்றுக்கொண்டு சுகர் வந்துடும், பிரஷர் வந்துடும், அடப்பு வந்துடும், எல்லாம் வந்துடும். இங்க மொத்த சம்பாத்தியத்தையும் சம்பாதிச்ச அனைத்தையும் இங்க நோய்க்கு பார்த்து விட்டு கடைசியில மீண்டும் ஏழையாகவே மரணிக்கக்கூடிய துர்பாக்கியம் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. காசுக்காக எல்லாத்தையும் இழக்கிறார்கள். நிம்மதியை இழக்கிறார்கள், சந்தோஷத்தை இழக்கிறார்கள், மகிழ்ச்சியை இழக்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறார்கள், வாலிபத்தை இழக்கிறார்கள். இப்படி பொருளாதாரம் என்னத்துக்கு? காசு என்னத்துக்கு? காசு எதற்கு தேவையோ அதற்குத்தான். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், கஷ்டமில்லாத உணவு, தங்குறதுக்கு அழகான ஒரு இடம், தேவைக்கு வெளியே செல்லக்கூடிய ஒரு சின்ன வாகனம். அதை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த பாக்கியம், நற்பாக்கியம் சொல்லி 4 சொல்றாங்க. நல்ல மனைவி, ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமைந்து விட்டாலே அவன் இந்த உலகத்தை இன்பமாக மாற்றி விடலாம். அது மாதிரி அழகான ஒரு வீடு, விசாலமான ஒரு வீடு, விசாலமான பிரம்மாண்டமா இருக்கிறது கிடையாது. மழையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக, வெயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தனக்கு ஒரு நிம்மதியான ஓய்விடத்தை பெற்றுக் கொள்வதற்காக உண்ட ஒரு விசாலமான ஒரு வீடு. அது மாதிரி என்னது, நல்ல அந்த வீட்டார், எதிர்த்த வீட்டுக்காரன் நல்லவனா இருந்தாலும் அது ஒரு பாக்கியம். அது மாதிரி என்னது, ஒரு நல்ல ஒரு வாகனம். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்கி நற்பாக்கியம். இதை நம்ம பெற்று இருக்கிறோமா? நமக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் காலத்தோட சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி போடுறான். மனைவி நல்ல மனைவியா இல்ல, அந்த வீட்டுக்காரன் நல்லவனா இல்ல, இவனுக்கு செல்வதற்கு ஒழுங்கான ஒரு வாகனம், ஓட்ட வாகனத்தை வச்சிருக்கிறான். இதுல என்ன பாக்கியம் இருக்குது? அப்ப இந்த ஒரு சிறிய அளவுல நமக்கு இருந்தாலும் போதும். இந்த உலகம் என்பது நிரந்தரமானதா? காசு பணத்தை கொண்டா மறுமையில் தீர்ப்பு வழங்கப்படும். இவன் அதிக செல்வந்தனாக இருந்தோ அவனுக்கு தான் சொர்க்கம் முதலிடம் அப்படியா கொடுக்கப்படும். அதுல கூட ரசூலுல்லாஹ் ஏழைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏழ்மையாக இருந்து நல்லறங்கள் செய்தவன் தான் சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போவான். அப்ப அதுல ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை எதற்காக? ஏழைகளுக்கு. அதுக்காக ஏழையாகவே இருக்கின்ற அவசியம் கிடையாது, காசு பணமே தேவையில்லாம சன்னியாசமா திரியணும்ன்றதுக்கு அவசியம் கிடையாது, மனைவி மக்களோட வாழாம
தெருவழியே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. காசை விருத்து போட்டு ஒதுக்கி போட்டு பிச்சைக்காரனா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை. தேவை, காசு பணம் தேவை. எதற்கு தேவையோ அதற்கு தேவை. அது நல்ல வழியில வர வேண்டும், ஹலாலான வழியில வரணும், ஹலாலான சம்பாத்தியத்துல வரணும், உள்ளதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், அதை பிறருக்கு வழங்கி மகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மனநோய் பிடித்தவர்களாக, மன அழுத்தத்திற்கு ஆளானவர்களாக, பொறாமை கொண்டு அதனால் கேடு செய்யக்கூடியவர்களாக, அதனால் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்து ஜெயிலில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாதிரி, செல்வம் அதிகமாக இருப்பதற்கு பேர், வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் செல்வம் அல்ல, போதும் என்ற மனம்தான் சிறந்த செல்வம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மன நிறைவோடு அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.